இங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஒருத்தமே 2 டி-ஷர்ட் எடுத்துட்டு ட்ரையல் ரூம்ல மாத்தி பார்க்கலாமேன்னு உள்ள போறான். ஆனா அந்த ட்ரையல் ரூமை விட்டு இவன் வெளியில வரப்ப இவன் கையில ஒரு டி-ஷர்ட் மட்டும் தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த மால்ல இருக்கிற ஒரு மேனேஜர் நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த மால்ல வேலை பார்க்கிற ஒருத்தமே அவங்க கிட்ட சிக்னல் கொடுத்து அந்த இடத்தை விட்டு கிளம்ப சொல்றான். இந்த மேனேஜரும் அந்த மால்ல வேலை பார்க்கிற இன்னொருத்தவர்கிட்ட அந்த ட்ரையல் ரூம்ல ஏதாச்சும் டி-ஷர்ட் இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. அங்க எந்த விதமான டி-ஷர்ட்டும் இல்லாதனால நம்ம மேனேஜரும் கேமரானா ஆபரேட் பண்ற ரூம்ல வந்து கேமராவனா போட்டு பாக்குறாங்க. அந்த வேலை பாக்குறவன உள்ள கூப்பிட்டு இவன் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறா. அவனும் தெரியலன்னு சொல்லிடுறான். எனக்கு இவன் உன் ஃப்ரெண்டு தானே எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையா எடுத்த டி-ஷர்ட்டா அதே இடத்துலயே வச்சிட சொல்லு, இல்லன்னா நான் உங்க 2 பேரையுமே போலீஸ்ல கேஸ் கொடுத்து உள்ள தள்ள வேண்டியதா இருக்குன்னு சொன்னதும் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இருந்த டி-ஷர்ட்டா இருந்த இடத்துல வைக்க சொல்லிடுறான். உனக்கு இன்னமே இங்க வேலை இல்லைன்னு சொன்னதும் ஒரு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன், இன்னமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அவனோட கஷ்டத்தை சொல்லி கால்ல உழுகாத குறையா எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அந்த மேனேஜர் இவன் செஞ்ச தப்புக்காக அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கே கிளம்பிடுறாங்க. இந்த மேனேஜர் பண்ணது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போட்டு போங்க.